ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த அவலை நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறோம். மீடியமில் வச்சு இதை மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஹீட் ஈவனாக பரவுற மாதிரி அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம நல்லா வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஏலக்காய் பொடியாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிற பிளாக் போர்ஷன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சுகரை நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒயிட் சுகரை நான் இன்றைக்கி நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொடிச்சு எடுத்த சுகரோட நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்கிற அவலையும் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அது பொடிச்சக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கோங்க கடாயில். இப்போ ஒரு தனியாக ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் நான் நெய் விட்டுருக்கேன். அது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ரெய்சின்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா ரெய்சின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கேஷ்யூ நட் மட்டும் கூட போதும். இப்போ அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சூடான நெய்யை நம்ம அந்த கடாயில் வச்சுருக்கிற அந்த மிக்ஸோடு அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஈஸியாக இன்னும் பிடிக்கிறதுக்கு வரும். இப்போது கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம கையை வச்சு அதை ரவுண்டாக பிடிச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அது பிடிக்க வரும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நமக்கு அந்த grip இருக்காது, அது நல்லா பிடிக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த மீடியம் ஹீட்லேயே பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்துடும். நான் இந்த ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவுலேருந்து ஃபுல்லாக நான் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான லட்டு. சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர், அப்படி இல்லைன்னா நேச்சுரல் சுகர்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ அது இன்னும் கூட ஹெல்த்தி ஆகிடும். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான அவல் லட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை பண்ணிடலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆர்ஜி சிம்பிள் மீல்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.